யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். பிராணாயாம பயிற்சி, பிராண சக்தியை வசப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. அப்படி என்றால் இந்த பிராணசக்தி என்று சொல்லும்போது, இந்த பிராணசக்தி எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. பிராணசக்தி அதாவது காற்றில் இருக்கிறது பிராணசக்தி, உண்ணக்கூடிய உணவில் இருக்கிறது. காற்றில் உண்ணக்கூடிய உணவில் நாம் சுவாசிக்கக்கூடிய சுவாசத்திலும் இந்த பிராணசக்தி இருக்கிறது. நம்ம சுவாசிக்கக்கூடிய மூச்சிலும் இந்த பிராணசக்தி இருக்கிறது. இந்த பிராணாயாம பயிற்சியின் மூலமாக இந்த பிராணசக்தியை வசப்படுத்தும் பொழுது இந்த பிராணசக்தி ஆகப்பட்டது நமக்குள் அடங்கி கிடக்கும். மூலாதாரம் என்று சொல்லப்படுகின்ற சக்தி மையத்தில் அடங்கி கிடக்கும். குண்டலினி என்று சொல்லப்படுகின்ற அந்த சக்தியோடு அந்த பிராண சக்தியாகப்பட்டது ஒன்று கலந்து எழும்பும் பொழுதுதான் நம்மிடத்தில் மகத்தான ஆற்றல்களும் அனுபவங்களும் நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிராண சக்தியை வசப்படுத்துவது என்பது ஒரு சுலபமான ஒரு காரியம் கிடையாது. அதாவது மூச்சை இழுத்து நாம் நிறுத்தி விடுவதனால் நமக்கு பிராணசக்தி வசமாகிவிடும் என்று நாம் நினைத்து கொள்வது தவறான ஒன்று. இந்த பிராண சக்தியை வசப்படுத்தக்கூடிய நிலையை எந்த யோக சாஸ்திரத்திலும் இது விளக்கவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு குருவின் மூலமாக தான் நம்ம அந்த நிலையை பெற முடியும். அப்படி என்றால் இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்று பார்ப்போமானால், குருவினிடத்தில் பிராணசக்தியை வசப்படுத்தக்கூடிய அந்த சித்தி குரு பெற்றிருக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல, ஒரு குருவாகப்பட்டவர் அந்த சித்தியை அவர் பெற்றிருக்கணும். பிராணசக்தியை வசப்படுத்தக்கூடிய ஒரு சித்தி. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், யோகாலாம் செய்கிறாங்க, நிறைய யோகாலாம் செய்கிறாங்க. அவர்கள்லாம் பிராணாயாம பயிற்சி செய்வாங்க. இவைகள்லாம் உடல் ஆரோக்கியத்திற்காக ஒரு குறிப்பிட்ட நிலையிலே அது மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு பிராணசக்தியை வசப்படுத்த வேண்டும் என்றால், உண்மையான பிராணசக்தியை வசப்படுத்திய ஒரு குருவின் மூலமாக தான் அதை நாம் பெற முடியும். யார் ஒருவர் இந்த பிராணசக்தியை வசப்படுத்தாமல் அந்த சக்தியை எழுப்புகின்றார்களோ அல்லது இயங்கும்படி செய்கின்றார்களோ, நிச்சயமாக முழுமையான ஆற்றலை நீங்கள் பெற முடியாது. உண்மையான ஞான நிலையை நீங்கள் அடைய முடியாது. அது குருவோட அனுபவம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.